எல்லாருக்கும் என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பிக்சர் வித் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,16,000 இருக்குது. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸு இந்த டிமாண்ட் ஏரியாவை இன்னும் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ஹோல்ட் ஆகிதான் ப்ரைஸ் வந்து தற்போதைக்கு வந்து மேல் நோக்கி போயின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ 1,18,000 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக மாறிச்சா ப்ரோ அப்படின்றது ஒரு டவுட். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. சரிங்களா? இந்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1,03,000லேருந்து 98,000. சரிங்களா? இதுதான் வந்து கடைசியாக இருக்க டிமாண்ட் ஏரியா. இந்த புல் மார்க்கெட்டுக்கான கடைசியாக இருக்க டிமாண்ட் ஏரியா இதுதான். சரிங்களா? இந்த 98,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இது என்னுடைய வியூங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 98,000 கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பியர் மார்க்கெட்டு இல்லை. ஸ்டில் நவ் புல்லிஷ் தான். நான் வந்து புல்லிஷில் தான் இருக்க போகிறேன். சரிங்களா? இது என்னோட வியூங்க. ஸோ என்னென்னா என்ன சொல்கிறது, என்ன ப்ரோ இதுமாதிரி வந்து நிறைய பேர் வந்து பியரிஷாக இருக்காங்களே ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா மேபி அவங்களோட அனாலிசிஸில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டில் நவ் புல்லிஷ் தாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்பி வந்து நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பியரிஷாக இருந்தீங்கன்னா நீங்கள் பியரிஷாக இருங்க, நீங்கள் புல்லிஷாக இருந்தீங்கன்னா புல்லிஷாக இருங்க. நான் என்னுடைய கருத்தை நான் இங்கே தெளிவுபடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புல்லிஷில் தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இன்கேஸ் ப்ரைஸு கீழே வந்தால் கூட என்னோட வியூ என்னென்னா இந்த மேபி கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியா வேணால் டேப் ஆகலாம். டேப் ஆகிட்டு அகெயின் எனக்கு புல்லிஷாக தான் போவான். இன்கேஸ் நான் வந்து 98 கீழே ப்ரைஸு கீழே வந்தால் மட்டும்தான் நான் பியரிஷ்க்கு மாறிடுவேன். ஓகேங்களா? அவ்வளோதான் இது பியரிஷ் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஓகே ரைட். இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து புல்லிஷில் இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமான பேனிக் மோடில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பயங்கரமான பேனிக் மோடில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் கோல்டில் க்ரீடு மோடில் இருக்காங்க. ஓகேங்களா? இதை நான் இப்போ சொல்லலைங்க, நான் வந்து அப்போத்துலேருந்தே சொல்லின்னு தான் இருக்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணணும். இது வந்து பேனிக் மோடில் இருக்குது, அது வந்து க்ரீட் மோடில் இருக்குது. ஸோ ஏதோ வந்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ வீக்லி கேண்டலோட க்ளோசிங் பார்க்கலாங்க. ஸோ போன வாரம் வீக்லி கேண்டல் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சா கூட நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா 1,16,000க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆனால் வைக்காமல் அதுக்குள்ளே இன்சைடில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை இந்த வாரம் நம்மளுக்கு 1,16,000க்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சைனாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது இந்த வாரம் வீக்லி கேன் வந்து 1,16,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ரிஜெக்ட் ஆகக்கூடாது. இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கீழே இருக்க டிமாண்டை நோக்கி வந்துடுவான். ஓகேங்களா? அது என்னன்றது நம்ம பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா BTC ஸ்டில் நம்மளுக்கு புல்லிஷ் 1,16,000 ரேஞ்சில் வைக்கும் இருக்கிறான். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 1,80,000. ஏன் இவ்வளோ தான் அப்புறம் திரும்ப அந்த ஹையை வச்சு மேலே போக மாட்டானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கணும். இந்த 1,18,000லேருந்து 1,22,000 இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன். ஏன்னா டேரெக்டாக இப்போ உடைக்க முடியாது அவனால். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேட் போடுறானோ என்னன்றது பார்க்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கானா இல்லைனா ஸ்லோவாக இருக்கானான்றது. ஓகேங்களா? செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக தான் ப்ரைஸ் கீழே வரும். இல்லை செல்லிங் ப்ரெஷர் வீக்காக இருந்ததுன்னா பையர்ஸ் வந்து அகைன் புஷ் பண்ணுவாங்க என்னன்றது பார்க்கணும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். அது என்ன புல்லிஷ் பேட்டர்ன்றது நான் காட்டுறேங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி, அதாவது மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸு மேலே போகும். இதுதான் ப்ராட்னிங் வெஜ் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்மளுக்கு இப்போ BTCயில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது எதில் பார்த்தா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BTCயோட USDT சார்ட்டில் பார்த்தோம், பினான்ஸோட சார்ட்டை பார்த்தா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்மேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரைஸ் இப்போ மேலே ஏறின்னு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணான்னா ஸோ இதோட டார்கெட் ரேஞ்ச் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $150 150,000 கிட்டே இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 145லேருந்து 150ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்ச் வைக்கும் டார்கெட்ஸ் இருக்குது. சரிங்களா?
ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகுதான்றது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ப்ரைஸு இந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை அதாவது 126க்கு மேலே வந்து பிரேக் ஆகி போடணும். ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகும். ஓகேங்களா. ஓகே ரைட். ஸோ இந்த வெஜ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த வெஜ் பேட்டர்னும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெஜ் பேட்டர்னும் இங்கேயும் ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் எப்போ வேலிட் ஆகணும்னா 1,26,000 உடைக்கணும். சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பேட்டர்ன் பிரகாரம் பார்க்கும்போது ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அது ஆகுதா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் தான். அதே மாதிரி இந்த பிடிசி யூஎஸ்டிடியோட பினான்ஸோட சார்ட்டை நம்மளுக்கு இந்த டிமாண்டையும் டேப் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. டிமாண்டும் டேப் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னோட சப்போர்ட்டும் வந்து கரெக்டாக சப்போர்ட்டும் ஆகிருக்கு. சரிங்களா. ஸோ அது வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஸ்டில் நவ் நம்மளுக்கு வேலிட். ஓகேங்களா. ஆனால் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த 126க்கு மேலே வந்து பிரேக் அவுட் டைம் மூவ்மெண்ட் தான் இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இதாகும், ஆக்டிவ் ஆகும். சரிங்களா. ரைட். ஓகே. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் ஒன்று ஓடின்னு இருக்குது. சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னதான் 3 டிரைவ் பேட்டர்ன். ஸோ இந்த 3 டிரைவ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டில் நவ் நம்மளுக்கு வேலிடில் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கேண்டல் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே கேண்டல் எதுவுமே க்ளோஸ் வைக்கல பாருங்கள். இங்கே விக்கு, இந்த விக்குக்கு கீழே விக்கு தான் வச்சுருக்கே ஒழிய கேண்டல் க்ளோஸ் வைக்கலை. ஸோ இது இந்த இண்டெக்ஸ் சார்ட் ஓகேங்களா. இது பிரகாரம் பார்க்கும்போது இந்த லோக்கு கீழே வந்து இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டேன். அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கேண்டலோட லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணுறதுனால இந்த பெரிய கேண்டலோட ஹை ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸை பார்த்துக்கும் போது நம்மளுக்கு புல்லிஷ் மாதிரி தான் தெரியுது. அந்த பினான்ஸ் சார்ட்டை பார்க்கும் போதும் நம்மளுக்கு புல்லிஷ் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ நான் வந்து புல்லிஷாக தான் இருக்கேன். ஓகேங்களா. 98 உடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக பியரிஷாக மாறிடுவேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் ஒன்று பிடிசிக்கு தான் நான் பியரிஷாக மாறுவேன். ஓகேங்களா. கீழே வந்துன்னா பிடிசிக்கு பியரிஷாக மாறுவேன். அகெயின் நம்மளுக்கு புல் பேக்கும் மேலே போகும். அது எங்கே போகும் ஏது போகுன்றது இன்கேஸ் 98 உடச்சிதுன்னா நான் கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுவேன். ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து டாமினன்ஸை டெக் பண்ணிடலாங்க. ஸோ டாமினன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ டாமினன்ஸு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷனில் இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு பெரிய கன்சல்டேஷனில் இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சேனலை விட்டு கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இந்த சேனலை விட்டு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபாலோ ஆகி கீழே வரணும். ஸோ டெய்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கு கீழே கேண்டல் கட்டாகி க்ளோசஸ் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃபாலோ பைப்பு மேலே போகிறோம் பார்த்தீங்களா அப்படியே ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு கீழே வரணும். வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய புஷ் வந்து கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டம்ப்பு வரணும். ஓகேங்களா. அது வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு ஆல்டிசி அது வருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் ஓகேங்க ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் பெரிய டம்ப்பு வந்து இருக்குது. ஸோ டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டம்ப்பு வரும். ஓகேங்களா. வந்து அந்த ஆல்ட் சீசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஒரு சைக்கிளே வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா. ஆனால் இந்த பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸு பெருசாக வந்து டம்ப் ஆகலை. ஸ்டில்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் தான் இருக்குது. அதுவும் கன்சல்டேஷனில் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டம்ப்பு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா. இந்த இத்தீரியம் வந்து இன்னும் நம்மளுக்கு ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணி கேண்டலை க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா. பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி ஒரு விக் தான் விட்டுருக்கோம் வழியாக கேண்டலை நம்மளுக்கு இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஓகேங்களா. அது கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் பண்ண வைக்கும் போது தான் நம்மளுக்கு பிடிசி டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அது ப்ளீட் ஆக ஆரம்பிக்க தான் நம்மளுக்கு ஆல்ட்டுக்காயில் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இத்தீரியமில் இன்னொரு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்வேஜ் பேட்டர்ன் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா. இது வந்து வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராட்வேஜ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் ஏரியான்றதான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் புல் பேக்கும் எடுத்திருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் கேண்டல் க்ளோஸ் வைக்குது.
சரிங்களா. அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விக்கு தான் வருது. ஓகேங்களா. அப்போது இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து பையிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. பிரேக் அவுட்டுக்கு அடுத்தது புல் பேக் அடுத்தது நம்மளுக்கு வந்து டார்கெட்டை நோக்கி போகும். ஓகேங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 7000க்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கும் மேலே போகுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா இருக்குது. ஓகேங்களா. ஸோ பெரிய சப்ளை ஏரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பு கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த சப்ளை ஏரியாக்குள்ளே தான் நம்மளுக்கு டார்கெட்டு காட்டுது. சரிங்களா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா. ஏன் இந்த சப்ளை ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎன்பியில் கூட நம்ம இந்த சப்ளை ஏரியா கொடுத்துருப்போம். சரிங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியா பிஎன்பியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1300 $1100. சரிங்களா. ஸோ கரெக்டாக பாருங்கள் அந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே விக்கு விட்டு நேராக கீழே விழுந்துருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லியில். ஸோ இந்த சப்ளை ஏரியாவுக்கு மேலே வந்து விக்கு விட்டு திரும்ப கீழே வந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நான் தனியாக அந்த குரூப் இந்த குரூப் நடத்தியிருந்தேன். ஓகேங்களா. அதாவது ஆல்ட் சீசன் கைடன் குரூப்பில் நடத்தியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி நாங்கள் பார்த்தீங்கன்னா $1300 இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% கிட்ட செல்லிங் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ அவங்களும் சில பேர் செல் பண்ணிட்டாங்க. அதாவது பிஎன்பியை ஹோல்ட் பண்ணுறவங்களாம் செல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த கிராஷில் அவங்க மாட்டவே இல்லை. ஓகேங்களா. தப்பிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க மேக்ஸிமம் வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. வெளில வந்துட்டாங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு. ரைட். ஓகே. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ தற்போதைய வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து தற்போதைக்கு ஒரு புள்ளி சைடில் தான் இருக்குது. ஸோ இன்னும் பியரி சைடில் மாறலை. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா கேடிஏ. ஸோ கேடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னென்னா என்கிட்ட கேட்டாங்க என்ன ப்ரோ மறுபடியும் மேலே இருந்து சொல்லான மாதிரி கேடியை மேலே போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் அதுக்கான என்னோடய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல ப்ரோ அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு நடக்கலாம். ஓகேங்களா. ஆனால் மேபி தான். ஏன்னா வந்து இந்த கம்பெனியை வந்து யாராவது டேக் ஓவர் பண்ணணும். டேக் ஓவர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஆனால் இது யாராவது டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நியூஸ் வந்ததுன்னா இது நல்லாவே ஏறும். பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டேக் ஓவர் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல. ஓகேங்களா. ஸோ பண்ணாதான் அது வந்து நல்லா இதுவாகும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கதே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஃபண்டு இல்லாததுனால இந்த கம்பெனியை நான் மூடுறேன் அப்படின்ற மாதிரி மூடுறேனோ விலகிறேனோ அப்படின்றது மாதிரி போட்டுருந்தானுங்க. சரிங்களா. ஸோ ஃபண்டு இல்லைனால தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்றது தெரியல. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தோட அப்டேட்டும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எப்படின்னா இப்போது எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதான் எந்த ஒரு காயின்லையும் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபண்டு எடுத்து வந்துலாம் போடாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரித்து போடுங்க. அதுதான் எப்போவுமே வந்து பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா. இதே தான் நான் வந்து 2022 கூட நான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ டிசைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கூட அதுதான் சொல்லியிருப்பேன். பிடிசி 10%, பிஎன்பி 10%, ஈத்தீரியம் 10%, இதில் 10% போட்டு பேலன்ஸ் இருக்க 5% வந்து பிரித்து போடுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து எப்போவுமே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து போட்டால் மட்டும்தான். ஏன்னா இந்த கிரிப்டோவே இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ ஃபீல்டு தான். ஓகேங்களா. இந்த கிரிப்டோ ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இதில் வந்து ப்ராப்பரான ஒரு இது கிடையாது, கைடன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. எவ்வளோ தூள் வேணால் ப்ரைஸை கீழே இருக்கலாம், எவ்வளோ தூள் வேணால் ப்ரைஸை மேலே ஏற்றலாம். சரிங்களா. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அப்படி பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்பர் சர்க்கியூட்டு லோவர் சர்க்கியூட்டுன்றதுக்கு 10% 15% அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. அந்த 10% 15% வந்து மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி அப்பர் சர்க்கியூட் ஆகிடும், லோவர் சர்க்கியூட் ஆகிடும். அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% அப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அதே மாதிரி 10% கீழே வந்ததுன்னா அது கீழே வந்து ட்ரேட் பண்ண முடியாது, வாங்கவும் விற்கவும் முடியாது. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அப்படியே ஷட்டாக இதாகிடும், க்ளோஸ் ஆகிடும். திரும்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அது ஓப்பன் ஆகும். திரும்ப அடுத்த நாள் 10% வந்து அப்படியே நின்றுடும். ஒரே நாள்லாம் கிட்டத்தட்ட வந்து 100% டம்ப் பண்ண முடியாது, 100% பம்ப் பண்ண முடியாது. நான் சொல்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் கிடையாது. கிரிப்டோவில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா. யாருக்குமே தெரியாதுங்க, அது யாருக்குமே தெரியாது. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்க பாருங்கள். நைட்டோட நைட்டாக 3 மணிக்கு வந்து இது மாதிரி கம்பெனியை மூடுறேன்னு சொல்லி அசால்ட்டாக மூடிட்டு போயிருக்காருங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யாருக்குமே அந்த லெவலுக்கு தெரியாது. ஸோ நான் அதனால் என்னென்னா நாம் வந்து நம்மளோட ஃபண்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு
பிரித்து போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா கொஞ்சம் பெரிய பெரிய காயின்ஸ், அதாவது பிடிசி, பிஎன்பி, ஈதீரியம் இந்த மாதிரி பெரிய பெரிய காயின்ஸும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய அதாவது என்னென்னா இந்த மார்க்கெட் வந்து புதுசாக கற்றுக் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம கற்றுக்கினே தான் இருக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் எப்போவுமே அப்படி தான், எல்லா விஷயம் எல்லாருக்குமே தெரியுன்றது கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதுலேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களோ அடுத்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அதே தப்பு பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.